முருங்கைக்காய் குழம்பு ரொம்ப கமகமன் மணமாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை முதல்ல ஊற வச்சுக்கோங்க. ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில் பச்சை மிளகாவை நல்லா 2 பச்சை மிளகாவை கீறி அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொரியும் போது ஒரு வாசனை வரும். மாங்காயை இந்த அளவுக்கு துண்டுகளாக கட் பண்ணி ஒரு 5-6 துண்டுகள் சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்பு காரம், மாங்காயின் புளிப்பு மிளகாவின் காரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயில் வதங்கும் போது வித்தியாசமாக ஒரு வாசனை வரும் இந்த 2 பொருள் சேர்க்கும்போது. இப்போ கொஞ்சமாக மல்லி தலைகள் அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ வித்தியாசமாக மணம் வரும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 கீறி அதையும் சேர்த்து வதக்குங்க. ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போதும் மனம் மாறிக்கிட்டே வரும், நல்லாயிருக்கும் அது. தக்காளி பழங்களையும் நீள வாக்கில் அரிஞ்சுக்கோங்க. நல்ல கனிந்த பழங்களாக இருந்தால் உத்தமமாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல எண்ணெயில் வதங்கட்டும், கமகமன் மணக்கும். முருங்கைக்காய்கள் இப்படி நடுவில் கீறுனீங்கன்னா முருங்கைக்காய்க்குள்ளே உப்பு புளி கார சுவை இறங்கும். மோரோவர் குழம்புலையும் இந்த முருங்கைக்காவினுடைய வாசனை எசன்ஸ் இறங்கும். நான் 2 முழு முருங்கைக்காய்கள் எடுத்திருக்கேன். நல்ல சதப்பத்துள்ள காய்களாக இருந்தது. ஒரு மரத்து காயாக இருந்தால் இன்னும் நல்லா ருசிக்கும். அதை நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இதை வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்தால் போதுமானது. நல்ல இந்த காய்கள் முருங்கைக்காய் நல்லா வேகணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா இந்த முருங்கைக்காய்கள் வெந்துருச்சுங்கிறத அந்த வேகும்போது அந்த வாசனையே நம்மளை கூப்பிடும். இப்போ இதுக்கு மசால் ரெடி பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள். இதை இளம் வாணலில் சிறு தீயில வச்சு நல்ல வாசனை வரும் இல்லைங்களா, கருகாமல் வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு இதை இந்த மாதிரி திரிச்சு எடுக்கும்போது இது கூட காரத்திற்கு தேவையான காரத்தூளும் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் காரத்தூள் போட்டிருந்தேன். இப்போ இங்கே நல்ல குழம்பு கொதிச்சிடுச்சு. இந்த காய்களெல்லாம் நல்லா வெந்து மணமாக இருக்குது. முருங்கைக்காயின் வாசனை அருமையாக வெளியில் நிற்கிது பாருங்கள். காய்கள்லாம் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். வெந்த பதம் தெரியுதுங்களா? இப்போ நல்ல கமகமான மணக்கும் முருங்கைக்காயின் வாசனை. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடர் அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இந்த குழம்புக்குள்ளே காரம் உப்பு உள்ளே வந்துருச்சு. இது கொதித்த பிற்பாடு நம்ம கரைச்ச புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். அப்போ உப்பு புளி காரம் 3மே முன்னால் நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த குழம்புல. சின்ன பிள்ளையில அம்மா பாட்டிலாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. கிராமங்களில் இதை அடிக்கடி செய்வாங்க இந்த குழம்பு. ஏன்னா வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் உண்டு, அதனால் அடிக்கடி இந்த குழம்புகள் செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு அந்த மீன்வைல் இதை நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக சீரகமும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இருந்தால் ஓகே தான். சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த புளியின் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா மணக்க ஆரம்பிக்குது இந்த குழம்பு. முருங்கைக்காயினுடைய வாசனை பிரதானமாக இருக்கும், நல்லா இருக்கும் இந்த வாசனை. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஃபைனலாக சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்த பிற்பாடு 1 கொதி வந்தால் போதுமானது. நல்லா கலந்து விடுங்க. இது மண் சட்டிங்கிறதுனால நல்ல சூடில் இருக்கும், அதனால சட்டுன்னு கொதி வந்துடும். கொதி வந்துருச்சு. இப்போ அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்காய் குழம்பு. இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம். இதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிற்பாடு கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு 2 பொரிஞ்ச பிறகு ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலைகள் நல்லா மணக்கும். கொஞ்சம் காயத்தூளும் அதில் பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு
இந்த தாளிசத்தை இந்த குழம்புல கொண்டு போய் சேர்த்துடலாம். நல்ல கமகமகமகமன் மணக்கும். இந்த குழம்பின் ருசி எல்லாருக்கும் பிடிக்கும். நாம் ஏற்கனவே மறந்த சுவைகள் தான் இது. சின்ன பிள்ளையில சாப்பிட்ட சுவைகள் ஞாபகப்படுத்தும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.